Hi, welcome to Chandra's Kitchen. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஆரஞ்சு தோல் தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மேலும் மற்ற வீடியோக்களை பார்க்க மெனுவில் உள்ள வீடியோ பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த தொக்கு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு தோலை வச்சு நம்ம செய்கிறோம். இது 6 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். இதுக்கு வந்து தண்ணி படாமல் நம்ம வச்சுருக்கணும். இந்த தொக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஆரஞ்சு தோல். இந்த ஆரஞ்சு தோலை வந்து நம்ம கழுவிட்டு சுத்தமாக தொடச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து நான் 2 பழத்தோட தோல் எடுத்து வச்சுருக்கேன். புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு துண்டு வெல்லம் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய், வெந்தய பொடி, கடுகுளுந்து, பெருங்காயத்தூள், உப்பு, மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள். நம்ம முதல்ல இந்த ஆரஞ்சு தோலை வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சிடலாம். இது வந்து ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா வேகட்டும். இந்த ஆரஞ்சு தோல் வந்து கேன்சரை கூட தடுக்கும். டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. இதை நம்ம வந்து அழகு பொருட்களில் கூட நம்ம இந்த ஆரஞ்சு தோலை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஆரஞ்சு தோல் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ இனிமேல்ட்டு ஆரஞ்சு பழத்தை சாப்பிடும் போது அதோட தோலை தூக்கி போடாதீங்க. இப்போ நம்மளுடைய ஆரஞ்சு தோல் வந்து நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம ஒரு மிக்சரில் போட்டுக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து இதோட சேர்த்துக்கலாம். அடுத்தது வெல்லம் சேர்த்துக்கலாம். தொக்குக்கு தேவையான கல் உப்பை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரைச்சாச்சு. இதை நீங்கள் தண்ணி படாமல் வச்சுருக்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்தது நம்ம ஒரு பேன் வச்சு நல்லெண்ணெய் ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் ஊற்றிடலாம். கடுகுளுந்து போட்டு கடுகுளுந்து பொரிஞ்சதும் தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் வெந்தயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துடுங்க. நம்ம இப்போ அரைச்சி எடுத்து வச்சுருக்க ஆரஞ்சு தோல் விழுதை வந்து இதோட சேர்த்துக்கணும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்மில் தான் வந்து நம்ம செய்யணும். இப்போ இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம இதை வதக்கி விடணும். இதை வந்து கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. ஏன்னா இது 6 மாதம் வரைக்கும் கெட்டே போகாது. ஒரு துளி தண்ணி கூட இதில் படக்கூடாது. இதை நீங்கள் சாதத்துக்கு கூட நம்ம போட்டு சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆரஞ்சு தோல் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆரஞ்சு தோல் தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள எங்கள் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.